இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் உளுத்தம்பருப்பு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கேஸ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் உளுத்தம்பருப்புங்க. பாருங்கள், 4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது வந்து ஓரளவுக்கு செவந்த உடனே நம்ம மீதி பொருள்லாம் போடலாங்க. கொஞ்சமாக சீரகம், ஒரே ஒரு ஸ்பூன் வந்து தனியாங்க. நான் இப்போது எதால் உளுத்தம்பருப்பு அந்த ஸ்பூன் காமிச்சனோ அதாலேங்க தனியாகவும் அளக்கணும். இந்த ஸ்பூன் இருந்தால் போதும். ஒரு ஸ்பூன் தனியா போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக சீரகம், காஞ்ச மிளகாங்க, ஒரு 6 காஞ்ச மிளகாங்க. இது நல்லா காரமாக இருக்குது, அதனால் நான் ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு உளுத்தம்பருப்பு சிவந்தா போதுங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிட்டு மிக்சியில் எடுத்து போட்டுக்கலாங்க. இந்த உளுத்தம்பருப்பு வந்து ஆறிட்ட ஒன்றுங்க மிக்சியில் எடுத்து போட்டுக்கலாங்க. நம்ம பாருங்கள், உளுத்தம்பருப்பு ஆறட்டுங்க. இந்த உளுத்தம்பருப்புக்கு நம்ம வறுத்து வச்ச உளுத்தம்பருப்புக்கு தகுந்த மாதிரி 3 தக்காளி போதுங்க. நான் 3 தக்காளி எடுத்துன்னுக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம உளுத்தம்பருப்பு வறுத்தம் பாருங்கள், அதே கடாய்ங்க. நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் உண்டி ஊற்றிக்கலாம். நம்ம அந்த கடாயிலே 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தேங்க, அது போட்டுறேன். 4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. நம்ம பாருங்கள், இது வதங்கும் போதே ஒரு 3 பல்லு பூண்டு இதோட போட்டுடலாங்க. நல்லா வதங்கட்டுங்க. இது பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கினா போதுங்க. தக்காளி நம்ம உப்பு போட்டுக்கிறதுனால நல்லா வதங்கி வந்துட்டுக்குங்க. 2-3 நிமிஷம் விட்டால் போதுங்க. பாருங்கள், இப்போ போதுங்க. ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆறட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சிக்கலாங்க. இப்போ வந்து தக்காளி வந்து ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளியை எடுத்து போட்டுக்கலாங்க. இதோட பாருங்கள், தக்காளியெலாம் போட்டுங்க. இது கூட வந்து கொஞ்சமாக புளி போட்டுக்கலாங்க. நம்ம புளி போட்டு இதை அரைச்சின்னு வந்துடலாங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இவ்வளோ திக்னஸ் இருந்தால் போதுங்க. எனக்கு இட்லிக்கு தாங்க தேவை, அதனால் நான் கொஞ்சம் இவ்வளோ திக்னஸாக வச்சுன்னுக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ எப்படி தாளிச்சிடலாம் வாங்க. பாருங்கள், கொஞ்சமாக வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். 2 பூண்டுங்க நசுக்கி வச்சுக்கிறேன். 2 பூண்டு போட்டுடலாங்க. நம்ம பெருங்காயம் போட்டுடலாங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுடலாங்க. உங்களுக்கு பூண்டு வேணான்னா விட்டுடலாங்க. பாருங்கள், இந்த சட்னியில் கொட்டிடலாங்க. நம்ம அவ்வளோதாங்க. பாருங்கள், தாளிச்சிட்டோம். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க இட்லிக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.